காளியை வந்துங்கய்யா நல்ல மென்மையாக கும்பிடணும், அகரமாக கும்பிடக்கூடாது. காளியை குழந்தையாக வச்சுக்கிறணும். கேட்ட வரம் கொடுக்குறவ, எந்த இடத்துலையும் கொடுக்குறவ. மற்ற சாமியெல்லாம் கோயிலதையும் போய் கும்பிடணும். காளி அப்படி கும்பிடணும், எல்லா இடத்துலையும் இருப்பான். நம்ம முடிஞ்சாலும் நம்ம தலையெடுத்து கவலமாக போட்டுக்கிடுவான், வேறு எந்த சாமியும் பண்ணாது. இந்த அதர்வான காளிக்கு பாதுகாவல் யாருன்னா பைரவர். தர வேணும்னா 8ன்னு சொல்லுவாங்க. அம்பாள் கை 8. ஒரு கையில் ரத்தம் சொட்ட சொட்ட தலை வச்சிருப்பான். அவளுக்கு உண்டான கவலை கிண்ணம் வச்சிருப்பான், சூளை வச்சிருப்பான், திரிசூலை வச்சிருப்பா, சூரிய வச்சிருப்பான். இது எல்லாம் அம்பாளுக்கு உண்டான அழகு. நம்ம கோயிலில் வர்றவங்க வந்துங்கய்யா மேக்ஸிமம் 95% வர்றது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் வருவாங்க. அதுக்குண்டானது தீர்வு சொல்லி கொடுத்துருக்கோம், நடத்தி கொடுத்துருக்குறோம். 2வது கணவன் மனை ஒட்டிக்கு வராங்க. ஒரு தொழில் எல்லாம் முடிஞ்சு போய் தரமட்டமாக நிற்கிறாங்களே, எங்களை மாதிரி காப்பாற்றுன மாதிரி அந்த இடத்துல அம்பாள் போய் காப்பாற்றுவோம். முறை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல நாள் கெட்ட நாள் ஏகாதசி எதுவுமே முருகப்பெருமாள் கிடையாது. கூப்பிட்டா ஓடடி வந்துடுவார் குழந்தையா, கையை பிடிச்சிக்கிட்டே வந்துடுவார். நீ முருகன் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, நீ ஆசைப்படணும், அவரை ரசிக்கணும். கந்தா கடம்பா கதிரா என் கூட வாயா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா கையை பிடிச்சிட்டு குழந்தை ரூபத்தில் வந்துடுவார். நல்லது செய்கிறதுக்கு கந்த சஷ்டி மந்திரம் வேணும், கெட்டது பண்ணுறது கந்த சஷ்டி மந்திரம் வேணும். அந்த திருச்செந்தூர் வேலுதே வேணும். முருகன்னா திருச்செந்தூர் முருகன் பெரிய சிவர், இந்த முருகன் பெரிய பழனி முருகன் அப்படின்னு இல்லை. முருகன்னாவே எல்லா முருகனும் ஒன்றுதேன். வேலு எங்கெங்கே இருக்க எல்லா இடத்துலையும் சக்தி கொடுக்க முருகன். ஐயோ உன்னை நான் பார்க்கன்னு ஆசைப்பட்றேன், ஒரு தூரம் வந்து கால் கிடக்க வந்து நீ காத்துட்டு பார்க்குறேன். நீ என் வீட்டில் வந்து என் தீபத்தில் ஒரு ஒலியோ ஒரு சவனமோ சொல்லு அப்படின்னா அந்த அம்பாள் சொல்லுவான். ஆனால் முழு நம்பிக்கையோட அந்த காளிக்கு நீங்கள் தீபம் ஏற்றணும். அம்பாளை உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள் எந்த பூஜைக்காரம் பண்ண வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். சாமிகிட்ட சன்னகதி ஆனீங்கன்னா அம்பாள் உங்க கூட பேசுவோம். ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட செந்தில் சித்தர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. நம்ம எப்பவுமே செந்தில் சித்தர் ஐயா கூட வந்து அவருடைய பீடத்தில் போயிட்டு நிறையா விஷயங்கள் பேசுவோம். அவருடைய பூஜைகள், யாகங்கள் எல்லாமே நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். இன்னைக்கு செந்தில் சித்தர் ஐயா நம்ம கூட நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறையா முக்கியமான விஷயங்கள் இருக்குது. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். சார், இப்போ நம்ம வந்துட்டு காளிபீடம் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது சார், நம்ம வந்து காளியம்மா பற்றி நிறையா விஷயங்கள் பேசியிருக்கிறோம். நம்ம வந்துட்டு உங்களோட இடத்துக்குமே வந்து நம்ம நிறையா விஷயங்கள் பேசியிருக்கிறோம். காளி அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது நம்ம எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் காளி பயன்படுத்தலாம் சார்? காளி பத்ரகாளி நன்மைக்கு வேண்டி தான் பயன்படுத்தணும். இன்றைக்கி ஒரு கெட்டது பண்ணுறதும் காளியை பயன்படுத்துவாங்க, நல்லது பண்ணுறதும் காளியை பயன்படுத்துவாங்க. ஒரு கிணறு வெட்டுறதுக்கும் காளி பயன்படுத்துவாங்க, ஒரு மன்னர் ஆட்சிக்கு காளி பயன்படுத்துவாங்க. காளி இல்லாத உலகம் சொல்லுவாங்க. கலக்கோடி தரிசனம் கிடைக்கும் அப்படிதான். கண்ணங்கண்ட இடத்துல கல்லை கும்பிட்டோம்னா காளி தேவி ஒத்தாசை இருக்குது அப்படின்னு. எங்கெங்கே கல்லை கும்பிட்றோமோ அந்த கல்லெல்லாம் கும்பிட்டு காளி அம்பாள் நம்மளுக்கு ஒத்தாசை பண்ணுவான். காளியை வந்துங்கய்யா நல்ல மென்மையாக கும்பிடணும், அகரமாக கும்பிடக்கூடாது. காளியை குழந்தையாக வச்சுக்கிறணும். கேட்ட வரம் கொடுக்குறவ, எந்த இடத்துலையும் கொடுக்குறவ. மற்ற சாமியெல்லாம் கோயிலதையும் போய் கும்பிடணும். அதுவும் பெரிய பெரிய கோயிலில் போய் கும்பிடணும், அப்படி இப்படி கோயில் கும்பிடணும். காளி அப்படி கும்பிடணும், எல்லா இடத்துலையும் இருப்பான். நம்ம முடிஞ்சாலும் நம்ம தலையெடுத்து கவலமாக போட்டுக்கிடுவான், வேறு எந்த சாமியும் பண்ணாது. காளினால நன்மை அதிகமாக. நம்ம காளி கும்பிட்டா காளி கும்பிட்றவங்க வீண் போகக்கூடாதுன்னுவாங்க. பேர்லேயே காளி. காளி கும்பிட்றவங்க தொல்லைப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவள் வந்து காளி கும்பிட ஆரம்பித்தாவே நம்ம மேலே பெரிய பற்று வச்சுருப்பாளாம். ஒரு பிள்ளை மாதிரி, ஒரு செல்ல பிள்ளை மாதிரி பற்று வச்சுருப்பாளாம். இவங்களை தொல்லை பண்ணால் பேரில் காளி. ஏன் காளி கும்பிட்றவங்க தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னா, உண்மையாக காளி கும்பிட்றவங்க அம்பாள்கிட்ட சரணகதி ஆகிடுவாங்களாம். தாயை எல்லாம் ஏன் செய்யறது ஆவது இல்லை, எல்லாம் உன்னுடைய செயல் ஆகுது அப்படின்னு காளி கும்பிட்டு வழிபாடு பட்டவங்க ரொம்ப பேர் பெரிய மகான்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பரமராமகிருஷ்ணர் சொல்லலாம், விவேகானந்தர் சொல்லலாம், காளிதாசர் சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற பூமியிலையும் ரொம்ப பேர் காளியை பெத்த தாயாகவும் பொண்ணாகவும் பயந்து பாசமாக குழந்தையா வணங்கிட்டு இருக்காங்க. அவங்க வாக்குதல் பலிதாவது. அவங்க கேட்டதை அம்பாள் கொடுக்குறா. மடியில் வந்து உட்காந்துக்குவா காளி. நம்ம அவளை வந்து குழந்தையாக கும்பிட்டோம், ரசனையோடு கும்பிட்டோம். ரொம்ப ஆங்காரமாக இருக்குல்ல, கொடூரமாக இருக்குல்ல. நம்ம சொல்லுவோம் தட்சிணக்காளின்னு சொல்லுவோம், மயானக்காளின்னு சொல்லுவோம், மசானக்காளின்னு சொல்லுவோம். 1000 மடங்கு கொடூரமான காளியாக இருந்தாலும் அவள் அமைதி சாந்தரூபி. அவகிட்ட போய் சரணகதி ஆகிடணும். தாயே அவங்ககிட்ட சரணகதி ஆகிருக்கிறேன், எனக்கு என்ன தேவையை நடத்தி கொடு, என்னால் முடிஞ்சு உனக்கு தேவை செய்கிறேன் அப்படின்னால் அம்பாள். இன்றைக்கி நாங்கள் பல கோயில் பூட்டின கோயிலெலாம் காளி கோயில் திறந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் காளி கோயில் திறந்தால் கொல்லுன்னு சொல்லுவாங்க. என் குருநார் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி காளி கோயில் திறக்க கூப்பிட்டுருக்குறாங்க, இந்த மாதிரி போவா அப்படின்னு. அப்போ என்ன சொன்னாங்க அப்படி, இல்லை காளி கோயில் பிறந்தா கொல்லுன்னு சொல்லுவாங்க, பாவம் வரும், அது பாதிக்கும், நீ குடும்பம் வச்சுருக்க தொடாத அப்படின்னு. நீங்கள் தொடாமல் இருந்தது தான் பாதிப்பு. நீ அம்பாள்னும் போது சரணகதி தான்.
நீ எத்தனை காளிபலம் தொடக்க போகிற போய் தோற அப்படி. ஏன்னா குருவுக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. ம் குருவடி சரணம் திருவடி சரணம் எது கேட்டாலும் குரு கேட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு என் குருநாதர் சொன்னனால நான் காளி கோயில் தொட ஆரம்பித்தேன்ப்பா. ம் ம் இது வரைக்கும் பூட்டியிருக்க காளி கோயில் ஒரு 45 காளி கோயில் தொட்டிருக்கேன். சின்ன கோயில் பெரிய கோயிலில் காளி எங்கே இருந்தாலும் போயிடுவோம். ம் ஒரு தொடக்கத்துக்கு தான் காளியை பயன்படுத்தணும்னு என் குருநாதர் சொன்னார். ம் தொடக்கத்துக்கு பயன்படுத்த அழிக்கிறதுக்கு இல்லை, தொடக்கம் பண்ணிக்கிட்டே வா, ம் உனக்கு எல்லா தேவையும் செஞ்சு விட்டுருப்பாருன்னு. அப்போ இவ்வளோ வளர்ச்சிக்கும் காரணம் என்ன நம்பிக்கை அந்த பத்திரகாளி தான். ம் நம்ம ம் பத்திரகாளி வச்சு தான் இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். சார், இப்போது பத்திரகாளி அம்மன் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது சார், நீங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவங்கள் வந்து சொல்கிறீங்க. நிறையா கோவில்லாம் திறந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் பூட்டின கோயில் பூட்டின கோவில்களை பூட்டின கோவில்களில் வந்து திறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது உங்களுக்கு எதனா ஒரு அனுபவம் சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்துட்டு காளியை உணர்ந்த ஒரு தருணம், உங்களுக்கு வந்து நீங்கள் மெய் சிலிர்த்த தருணம் ஒன்று எங்களுக்கு சொல்லுங்கள் சார். அதாவதுங்கய்யா, எங்களுக்கு கல்யாணம் ஆனது வந்து 92 கல்யாணம் ஆகுது. ம் 90 வெள்ளிவாக்கத்தில் இருக்கிறோம். அங்கே பாலியம்மன் கோயில் பார்த்துருக்குறோம். நடந்தது எனக்கு அனுபவப்பட்டு வந்தது. அதுக்கு பிறகு தான் நாங்கள் காளி கும்பிட ஆரம்பித்தோம். ம் ம் நாங்கள் வெள்ளிவாக்கத்தில் வீடு எங்களுக்கு. அது சிவன் கோயில் பின்னாடி எங்கள் வீடு. நாங்கள் எப்போயுமே வீட்டில் ஆளுங்க உள்ளே படுத்திருப்போம், நாங்கள் அந்த வராண்டில் படுத்திருப்போம் வச்சுருப்போம். ம் ஒரு குழந்தை வந்து ம் என்னை வச்சு பாதுகாத்துக்கிறியான்னு கேட்குறாங்க. அந்த குழந்தைய பார்த்தா அழகாக இருக்குது, நம்ம தப்பாகவும் தோணுது, வந்திருக்குது சாமியும் தோணுது. அப்போ என்ன சொல்கிறேன், வச்சுக்கிறேன்ப்பா, உன்னை பாதுகாத்துக்கிறேன், கொஞ்சம் இது பண்ணியா, இருந்தாலும் பேசிக்கிறேன், பயம் வேறு வருது. அப்போ தான் ஒரு குழந்தை, யாரோ ஒரு குழந்தை உங்கள் வீட்டு வாசலுக்கு வராங்க. எங்கள் வீட்டில் ஒரு 10-11 மணிக்கு படுத்துருக்குறோம். ஒரு நல்ல ஒரு 12 வயசு பிள்ளை, ஒரு குழந்தை பாரு, பெண் குழந்தை. பெண் குழந்தை, ஓகே. அந்த அம்பாள் எப்படி பண்ணுறாங்க, என்னை வச்சு பாதுகாத்துக்கிறியான்னு என் கால் மாட்டில் உட்காடுறாங்க. எனக்கு பார்த்தா அந்த பொண்ணு சாமியும் தெரிய பயம் இருக்குது. அவ்வளோ லட்சணமாக இருக்குது, பேசுகிற மாதிரி அம்பாளாக இருக்கிறான். அந்த பொண்ணை பார்த்து தப்பாகவும் தோணுது, ஒரு வேற மாதிரி தோணும்ல அப்படின்னு தோணுது. அப்போ என்ன சொல்கிற, வந்திருக்கிறது சாமி, நான் என்னை பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன். ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு என்னை விடுதலை. என் அனுபவத்தில் அந்த ஃபேன் பார்க்குறேன், ஓடுது. வீட்டில் எல்லாம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கு ஒரு நைட்டு 2 மணி 3 மணி கனவுலாம் கிடையாது. ஒரு 11 மணிக்குள்ளே எல்லாம் உள்ளே வந்து பேசுகிறாங்க, இந்த அம்பாள் வெளியே இருக்கிறாங்க. அப்போ தான் நினச்சேன், வந்தது அம்பாள்டா அப்படின்னு கிடையாதுன்னு எந்திரிச்சு உட்காடுறோம். அப்போ வந்து அது பக்கத்தில் உட்காடுறாங்க. எனக்கு தேவையை செஞ்சு கொடு, நான் உனக்கு தேவையை செய்கிறேன் அப்படின்னு. உனக்கு என்ன தேவை சொல்லுத்தா, என்னால் செய்கிறேன். ஏன்னா நான் பாலியம்மாவை கும்பிட்டுருக்கேன். நேற்று பூக்குழி அந்த அம்மாளுக்கு, அந்த அம்மாவை கும்பிட்டுருக்கு. வந்திருக்கிறது பாலியம்மாவா, பத்திரகாளியா, இல்லை வடமலாட்சியான்னு தெரியாது. அதை பார்த்தோன்னே பாசம் வந்துடுச்சு. எப்படி பாசம் வருதுன்னா, ஒரு பெத்த தாய்க்கு உண்டான பாசம், அப்படி ஒரு பாசம் அந்த குழந்தைய பார்த்து. எனக்கு தேவை செஞ்சு கொடுத்தாயே, உனக்கு நான் தேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன், எனக்கு ஒரு தொடக்கம் பண்ணி அப்படி. நாங்கள் எனக்கு ஒரு தொடக்கம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறோம். அப்போ தொடக்கம் பண்ணி கேட்குறதுன்னா, ஒரு தொழிலோ ஒரு கல்யாணமோ ஒரு வசதி வாய்ப்போ கேட்கல. நான் அம்பாவை எப்பயுமே கும்பிட்டு இருக்கணும், நான் கூப்பிட்டதெல்லாம் வரணும் தாயே, பத்திராளியும் கூப்பிட்டா வந்துட்டு அப்போ நிற்கிற, அதே மாதிரி என் கூட வரணும் தாயே அப்படின்னு சொல்கிறோம்பா. சொல்லும்போது அந்த அம்மா கை தொட்டு வாக்கு கொடுக்குறாங்க, வா மகனேன்றாங்க. அப்படி ஒரு இது பண்ணுறாங்க. அப்படி ஒரு தொட்டு எனக்கு அந்த கையில் பேசுகிறாங்க. அந்த இது எப்போ காணுங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நான் பூசப்பட்டி தூப்பேன். வருஷத்தில் ஒரு நான் அம்பாளுக்கு பூசப்பட்டி தூப்பேன். அந்த உணர்வு உணர்வேன். நான் 93 எப்படி அந்த அம்மா கையில் எனக்கு தொட்டு அந்த அந்த வைப்ரேஷன், அந்த பாசம் இருந்ததோ, பெத்தவ பாசம், காளி பாசம்லாம் கிடையாது, ஒரு பெத்தவ பாசம் எப்படி இருந்ததோ அதே பாசம் இன்னைக்கு வரைக்கும் நான் ஆவாரணப்பட்டி தூக்கும்போது அதை உணர்ந்ததே அந்த அம்பாள் தான் பூசப்பட்டி தூக்குறா அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்கய்யா. ஓகே சார், நீங்கள் வந்து அம்பாள் பற்றி, காளி அம்மாள் பற்றி நிறையா விஷயங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு என்னென்ன மாதிரியான மக்கள் பிரச்சனைக்கெலாம் காளி அம்மன் வச்சு தீர்வு கொடுத்துட்ருக்குறீங்க சார்? ஐயா, நம்ம கோயிலில் வந்து பரிகாரம் கிடையாது, தீர்வுதே. அம்பாளுக்கு வராங்க, ராகுகால பூஜை நடக்கிறோம், 10 பண்ணுற ராகுகால பூஜை நடக்கிறோம். அம்பாளுக்கு நல்ல பால விஷயம் ஒரு அலங்காரம் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யாகவேலி, பித்திங்கா தேவி யாகம். நாங்கள் ஏன் பத்திராளி வச்சுட்டு பித்திங்கா தேவி யாகம் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது பித்திங்கா தேவி மறுபேர் அதர்வன காளி, சாதாரண காளி இல்லை, அதர்வன காளி. இந்த அதர்வன காளிக்கு பாதுகாவல் யாருன்னா பைரவர். நம்ம கோயிலில் மேற்க பார்த்த பைரவர் இருக்கார், பத்திராளி இருக்கிறாங்க. அதேமாதிரி அதர்வனம்னா 8ன்னு சொல்லுவாங்க. அம்பாள் கை 8, எங்கள் அம்பாள் உள்ள கையும் 8. ஒரு கையில் ரத்தம் சொட்ட தலை வச்சுருப்பா, அவளுக்கு உண்டான கவலை கிண்ணம் வச்சுருப்பா.
சூளை வச்சுருப்பா, திரிசூலை வச்சுருப்பா, சூரிய வச்சுருப்பா. இது எல்லாம் அம்பாளுக்கு உண்டான அழகு. எங்கள் அம்பாளுக்கு அதை காட்டி ஒரு அழகு, அழகான சங்கு சக்கரை வச்சுக்கிறான். பெருமாள் அம்சமாக சங்கு சக்கரை வச்சுக்கிறான். இது 6வது. 7வது வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கடக்காத பூதகரம். எந்த பூதகரம் கட்டுக்கடக்காத பூதகரம் சொல்லுவாங்கள்ல, கட்டுக்கே அடங்காத பூதகரம் அம்பாள் கையில் பிடிச்சி வச்சுக்கிறான். 8வது வந்து பார்த்திங்கன்னா கையில் பிரம்ம உளச்செடி வச்சுக்கிறான். இதனால தான் நம்ம காளி தீட்சை எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம். அருள்வாக்கு சொல்லுவாங்களே, சித்தி பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து மக்கள் வராங்க? என்னென்ன நம்ம கோயிலில் வர்றவங்க வந்துங்கய்யா, மேக்ஸிமம் 95% வர்றது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் வருவாங்க. அதுக்குண்டானது தீர்வு சொல்லி கொடுத்துருக்கோம், நடத்தி கொடுத்துருக்குறோம். 2வது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வராங்க. ஒரு தொழில் எல்லாம் முடிஞ்சு போய் தரமட்டமாக நிற்கிறாங்களே, எங்களை மாதிரி காப்பாற்றின மாதிரி அந்த இடத்துல அம்பாள் போய் காப்பாற்றுவோம். அது மாதிரி ரொம்ப விஷயம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பெண்கள்லாம் குழந்தை பெற்றுக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, இப்படி மாயில் இருக்கிறாங்க. அப்படி தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்கள் கூட இருக்க பெண்கள் ஃபுல்லாகவே அம்பாள் ரூபமாக சப்தகன்னியாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு 3000 பெண்களை உருவாக்கி வச்சுக்கிறோம். சப்தகன்னியாக உருவாக்கி வச்சுக்கிறோம். சார், அந்த சப்தகன்னிகள் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க சார்? சப்தகன்னி காக்கிறவங்க தான். சப்தகன்னின்னு நம்ம இந்திராணி சொல்கிறோம், உமா மகேஸ்வரி சொல்கிறோம், சாமுண்டி ஈஸ்வரி சொல்கிறோம், கௌமாரி சொல்கிறோம், வாராகி சொல்கிறோம், பிதாமி சொல்கிறோம். பெண்கள் எத்தனை குணம் வச்சுருந்தாலும் இந்த காலத்தில் வாழ முடியும் கலியுகத்தில். இல்லாட்டி எல்லாரும் பொம்பளை மாதிரி வாழ முடியும். பெண்கள் தனியாக ஒரு சக்தி வேணும்ல. அப்படின்னா சப்தகன்னியில் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ எங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் பைத்தியமாக இருந்தவங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 5 வருஷமாக பைத்தியமாக இருந்தவங்கள, அது இங்கேருந்து கூட இல்லை, ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க இன்னைக்கு வர வந்து இங்கிலீஷ்காரங்கன்னு சொல்லாங்களா? ஆமாம், நம்ம இலங்கை தமிழ்காரங்க அங்கே ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க. அவங்கள சரி பண்ணி அம்பாளுக்கு பூஜை பண்ண வச்சுக்கிறோம். அவங்களுக்கு பூஜை பண்ண வச்சுக்கிறோம். அவங்கள பைரவரை பூஜை பண்ண வச்சுக்கிறோம். அந்த ஊரில் பைத்தியம்னா என்ன பண்ணுவாங்க, போதை மருந்து கொடுத்து மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. 3 பிள்ளைங்க. அந்த பிள்ளை அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே வந்து எங்கள் கூட 1 மாதம் பயணிச்சாங்க. அம்பாள் சரி பண்ணி கொடுத்துக்கிறான். அதேமாதிரி பெண்களில் ஏமாந்துறது இன்றைக்கி ஈஸியாக ஏமாத்துறது பெண்கள் தான். ஏமாந்து முடிஞ்ச போது 3 பொம்பளை பிள்ளை வச்சுக்கிறாங்க. 1 பொம்பளை பிள்ளை இல்லை, 3 பொம்பளை பிள்ளை வச்சுக்கிறாங்க. ஐயா, எனக்கு கல்யாணம் ஆகி 3 பொம்பளை பிள்ளை இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் இறந்தார், இன்னொருத்தர் வந்தார், அவர் வந்து எல்லாம் மெண்டு போயிட்டார். சரியை நீ பாதுகாத்துன்னு ஒருத்தர் வந்தாங்க, இப்போ எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் பிள்ளை படிக்க வைக்கணும். நான் எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரையும் படிக்க வச்சுருக்காரு, ஆனால் என் பிள்ளை படிக்க பணம் இல்லைங்க. அம்பாள்கிட்ட சரணகிரியும் அம்பாள் கொடுப்பாங்க. கரெக்டாக ஒரு 50வது நாள் எந்த சொத்தை எழுதி வாங்கிட்டு போனாங்களோ அதே சொத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. அம்பாள் மேலே வச்சிருக்காங்க. அவங்களே திருப்பி கொண்டு வந்து கொடுக்குற ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்கிறீங்க. யார் ஏமாத்துனாங்களோ அது 3வது காலம் அவர் ஏமாத்துறாரு. ஏமாத்தினவரே அம்பாள் வந்து அந்த போகிறாங்க. அம்பாள்கிட்ட வந்து சண்டங்கதி. அப்படி பிரச்சனை ரொம்ப பெண்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைலாம் எவ்வளோ பிரச்சனைலாம் வருவாங்க. அம்பாளை வணங்குங்க, அம்பாள் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பா. நடந்த பிறகு சாமி செய்யுங்கன்னு சொல்லுவோம். நம்ம சொல்கிறது ஃபுல்லாமே நடந்த பிறகு செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை யாகவேல் நடந்திருக்கிறோம். உனக்கு என்ன பிரச்சனையும் யாகவேலில் உட்காரு, என்ன பிரச்சனாலும் யாகவேலில் உட்காரு. இழந்ததை மீட்டு கொடுக்குறவதையும் நம்ம பிரித்திங்கா தேவி எல்லாம் முடிஞ்சிருது இல்லை. இழந்ததை மீட்டு கொடுக்கணும். அது எது இழந்தாலும் சரி, நேரத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணாத, இனிமேல் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு எவ்வளோ பெண்கள் நம்ம யாகவேலில் கலந்துக்கிறாங்க. இன்றைக்கி ஆண்கள் தொழில் பார்க்குறாங்கய்யா, ஏமாந்து போயிடுறாங்க, தொழிலுக்கு போயிடுறாங்க. ஒரு ஆண் தோற்றுட்டா அந்த குடும்பமே தோற்று போயிடும். ஒரு பெண் ஒரு தலைமை தாங்குற தோற்றுட்டு அந்த குடும்பத்தை தோற்று போயிடும். அவங்களுக்காட்டி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அவங்க மட்டும் பிரச்சனை கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு யாகவேலி பண்ணித்தரோம். அது பிரித்திங்கா தேவி பண்ணித்தரோம். அதர்வன காளி அந்த யாகம் பண்ணும்போது அது வந்து எவ்வளோ பேர்த்துக்கு நடத்தி கொடுத்துருக்குது. சார், இப்போ நம்ம யாகங்கள் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது சார், நிறைய பிரச்சனைகளுக்காக வந்து வராங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? குழந்தை இல்லாதவங்க வராங்க, திருமணமாகாதவங்க வராங்க, தொழில் வந்து சரியாக போகாதவங்கலாம் வராங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஒரே யாகம் வந்து எல்லாருக்குமே தீர்வு கொடுக்குங்களா, இல்லை நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரத்யேகமாக தனித்தனி யாகங்கள் நடத்தி அதுக்காக தீர்வு கொடுத்துட்டு இருக்கீங்களா சார்? எல்லாம் ஒரே யாகம் இல்லைப்பா. பிரித்திங்காதேவி யாகம் ஞாயிற்றுக்கிழமை நடத்துகிறோம். ஒவ்வொருத்தவங்க ஜாதகத்தை வச்சு தான் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கன்ஃபார்ம் உங்களுடைய பீடமில் வந்துட்டு யாகம் நடக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனி உண்டான தனித்தனி பிரச்சனை. இன்னைக்கு முருகப்பெருமாள் எல்லாத்துக்கும் அழகானவரும் தெரியும், எல்லாருக்கும் அழகானவர் குழந்தைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவன் கொடூரமான யாருக்கு தெரியுமா? ரொம்ப கொடூரமானவன். என்ன பண்ணுவார் சார்? என்ன பண்ணுவாரா? காக்கணும்ல, அது காக்கணும்ல. முருகன் எல்லாத்தையும் காக்கணும்ல. அசுரனுக்கெல்லாம் அசுரனை அழிக்கிறவர் அவர். அசுரனுக்கெல்லாம் அசுரனை அழிக்கிறது நல்லது மட்டும்தான் அவருக்கு. அவர்கிட்ட வந்து யாருமே பார்க்க மாட்டார், தயவுதாட்சனையும் பார்க்க மாட்டார் முருகப்பெருமாள். கந்த கடவுள், சொந்த கடவுள். குழந்தையா வச்சுக்கிட்டா குழந்தையா நமக்கு எல்லாம் பண்ணுவார்.
அதேமாதிரி நம்ம அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவர் தான் அரக்கன் ஆவார், அவர் தான் காப்பாற்றி கொடுப்பார். எந்த ரூபத்துலையும் அவர் வந்துடுவார் முருகப்பெருமான். அப்படி யாகத்துக்கு நம்ம இப்படிங்க அதே யாகத்துக்கு அவருக்கும் ஒரு யாகம் பண்ணுறோம். பழங்களை கொண்டு முருகப்பெருமாளுக்கு யாகம். இப்போ எல்லாம் முடிஞ்சு தரமாட்டா ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு பழங்களை கொண்டு யாகம் பண்ண சொல்கிறோம். முருகன் சொல்கிறோம் ரொம்ப அரக்கேன். அப்படி ஏன் சொல்கிறோம்னா, அவங்க அப்பா அரக்கேன், அவங்க அம்மா கொடூரமான அரக்கி, அவங்க 2 பேரும் சேர்ந்தானே சக்திவேல் கொடுத்துருக்குறாங்க. நன்மைக்கு மட்டும் சாமிக்கு மிஞ்சின சக்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவர் அந்த வேல் தான், சக்தி வேல் தான், அவர் கையில் இருக்க வேல் தான். அப்படி வேல் காக்கணும்ல. முருகனை கும்பிட்றாங்க இன்றைக்கி முருகனிக்கும் அப்படின்லாம் இது கிடையாதுப்பா. முருகன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்வுல வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறவங்க, நம்மளுடைய வாழ்வாலே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல நாள் கெட்ட நாள் ஏகாதசி எதுவுமே முருகப்பெருமாள் கிடையாது. கூப்பிட்டா ஓடடி வந்துடுவார் குழந்தையா, கையை பிடிச்சிக்கிட்டே வந்துடுவார். நீ முருகன் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, நீ ஆசைப்படணும், அவரை ரசிக்கணும். கந்தா கடம்பா கதிரா என் கூட வாயா அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா கையை பிடிச்சிட்டு குழந்தை ரூபத்தில் வந்துடுவார். அப்பேற்பட்ட கந்த கடவுள், சொந்த கடவுள். அவரை யாரை வணங்குறாங்களா? பரிகாரத்துக்கு போக ரெடியாக இருக்கிறாங்க. தீர்வு காணுவதுக்கு முருகனத்தை வச்சுக்கணும். யாருமே வந்து ஒரு எந்த ஜோதிடராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அருள் வாக்கு சொல்கிறவங்களாக இருக்கட்டும், நல்லது செய்கிறதுக்கு கந்த சஷ்டி மந்திரம் வேணும், கெட்டது பண்ணுறதுக்கு கந்த சஷ்டி மந்திரம் வேணும், ஒரு கிணறு உருவாக்குறதுக்கு கந்த சஷ்டி வேணும், ஒரு அரமனை அழிஞ்சால் அந்த அரமனையை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு கந்த சஷ்டி மந்திரந்தே வேணும். அந்த திருச்செந்தூர் வேல்தே வேணும். முருகன்னா திருச்செந்தூர் முருகன் பெரியசவர், இந்த முருகன் பெரிய பழனி முருகன் அப்படின்னு இல்லை. முருகனாவே எல்லா முருகனும் ஒன்று தான். இந்த முருகன் சின்னவர், அந்த முருகன் சின்னவர், சக்தி யாருக்கும் எதுவுமே கிடையாது. வேல் எங்கெங்கே இருக்க எல்லா இடத்துலையும் சக்தி இருக்க முருகன். இதில் என்ன ஒரு முருகன் நம்ம பழனி முருகன் கும்பிட்றோம்னா, அவர் தனி நாடு அப்படின்னு சொல்லி அவர் மருத்துவராக போயிட்டார். நம்ம கும்பிட்றது இல்லை. கேரளாக்காரங்க தான் கும்பிட்றாங்க. அங்கே தான் மாந்திரிகம் அதிகமாக இருக்குது, அங்கே தான் மருந்து அதிகமாக இருக்குது, அங்கே தான் குருமார் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, கேரளாக்காரங்க அவரை ஒரு மருத்துவராக கும்பிட்றாங்க, ஒரு தாந்திரியவாதியாக கும்பிட்றாங்க. அதனால் அந்த பக்கம் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பிரத்யங்கரா தேவி யாகம் அப்படிங்கிறது உங்களுடைய பீடம்ல நடக்கும்னு சொல்லி, இப்போ அதில் வந்து மக்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம், எப்படி கலந்துக்கலாம், என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் மக்கள் வரலாம் சார்? தொழில் சம்மந்தத்துக்கு எல்லாமே வரலாம்ப்பா. ஒரு ஆண் பெண் பாதிக்கப்பட்டாலும் வரலாம்ப்பா. 2வது வந்து ஒரு திருமண தடங்கு நடக்குது அப்படின்னா ஜாதகத்தை கொண்டு வைக்கலாம். ஒரு குழந்தை இல்லாதவங்களை வந்து ஜாதகத்தை கொண்டு வைக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி நம்ம ஒற்றுமையாக இருந்தோம், திடீர்னு பிரிஞ்சிட்டோம், டைவர்ஸ் ஆயிடுச்சு, இந்த மனைவி தான் எனக்கு வேணும், இந்த கணவன் திருப்பி எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப பேர் டைவர்ஸ் ஆனவங்க கூட இந்த யாக வேலையில் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க. சார், நம்ம நடத்தக்கூடிய யாகங்கள் மூலமாக பிரிந்த கணவன் மனைவி யாருனாலும் ஒன்று சேர முடியுங்களா? ஒன்று சேர்ந்துருக்காங்க, சேர்ந்துட்டு இருக்காங்கல்ல. இப்போ தனியாக பண்ணுவாங்க, ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்கய்யா. இப்போ ஏன் ஒன்று சேர சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கும் குழந்தை குட்டி இருக்கும், அவங்களுக்கும் பிள்ளை இருக்கும். ஆண்கள் எல்லாமே நல்ல ஆண்கள் சொல்ல முடியும், அரக்கன ஆண்களாக இருக்கிறாங்க. பெண்கள் நல்ல பெண்ணு சொல்ல முடியாது, அரக்கி பெண்கள் இருக்காங்களே. 2 பேருக்கு ஆண்கள் பாதிக்கப்பட்டு பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களே. அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணும்? அது மாறும்ல. அந்த பிள்ளைகளுக்காண்டி ரொம்ப பேர் நம்ம கோயிலில் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அவங்களாம் அந்த யாக வேலையில் கலந்துருக்குறாங்க. யாகத்தில் உட்காருவாங்க. யாகத்தில் தேவை நடந்த பிறகு பல பேர் ஐயா நாங்கள் பிரிஞ்ச ஒன்று சேர்ந்துருக்குறோம், என் தாயை விட்டு பிரிஞ்சிட்டோம், என் தாயே வேணான்னு சொன்னோம், எங்கள் தந்தையே வேணான்னு சொன்னோம், ஒரு 15 வருஷம் என் தாயை விட்டுட்டு போயிட்டோம், தந்தையை விட்டுட்டு போயிட்டோம், இன்றைக்கி எனக்கு தாய் இருந்ததையா குலதெய்வம், அவங்கள வணங்குறதுக்கு எனக்கு இந்த அம்பா ஒரு பாக்கியம் கொடுத்துருக்குறான் அப்படிலாம் கேட்குறாங்க. அப்படிலாம் வணங்கிட்டு இருக்கிறாங்கய்யா. இன்னொரு தடவை அண்ணன் தம்பி மாமச்சி இது மேலே பிறக்க முடியாது, நல்ல நட்பாக கூட பிறக்க முடியாது. இருக்கிற பிறவியில் எல்லோரும் ஒன்றா இருக்கணும், எல்லோரும் அம்பாள் வணங்கணும், எல்லாருக்கும் எல்லோரும் கிடைக்கணும். எங்கள் குருமார் ஆசீர்வாதம், நான் 18 சித்தருக்கு கோயில் கட்டிருக்கிறேன். நம்ம குருமார் ஆசீர்வாதத்தில் பெரியவங்க ஆசீர்வாதத்தில் என்ன நடக்கும்? பெரியவங்க இல்லாத காரியம் எந்த காரியம் எதாவது? நம்ம போய் ஒவ்வொரு கோயிலாக போய் சாமி கும்பிட்றோம், பரிகாரம் பண்ணுறோம், எந்த புண்ணியம் கிடையாது, எந்த சாமி நம்மளை காப்பாற்றாது, அதெல்லாம் வேஸ்ட். வீட்டில் இருக்க வயசானவங்களை எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறோமோ சாமி நம்ம கூட பேசும். ஓகே, நம்ம குலதெய்வத்தை எவ்வளோ பேசுகிறோமோ சுற்றி இருக்க சாமிக்குள்ளே பேச ஆரம்பிக்கும். நீங்கள் கருவறையில் தான் சாமி இருக்குன்னு போய் கருவறையில் போய் சாமி கும்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம். அதே கருவறையில் போய் அந்த முருகப்பெருமாயோ காளியோ போய், தாயே உன்னை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், இவ்வளோ தூரம் வந்து காது கிடக்க வந்து நீ காத்துட்டு பார்க்குறேன், நீ என் வீட்டில் வந்து என் தீபத்தில் ஒரு ஒளியோ ஒரு சவனமோ சொல்லு அப்படின்னா அந்த அம்பாள் சொல்லுவாள். ஆனால் முழு நம்பிக்கையோடு அந்த காளிக்கு நீங்கள் தீபம் ஏற்றணும். கோயிலில் போய் கும்பிட்றோம்ல, கருவறையில் அம்பாள் பெரிய அம்பாள் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே உங்கள் தீபத்தில் அம்பாவை உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள் எந்த பூஜைக்காரம் பண்ண வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், சாமிகிட்ட சன்னகதி ஆனீங்கன்னா அம்பாள் அவங்க கூட பேசுவான்.
அப்போ வச்சுக்கலாம். அம்பாள் நம்ம கூட இருக்க, இனிமேல் நடக்கிற காரியம் ஃபுல்லாக அம்பாவை கொண்டு நடக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா உனக்கு தோல்வி கிடையாது. உன்னை அம்பா வந்து நீ அம்மாவை நினச்சி பார்த்தேன்னா மகளாக உனக்கு ஒத்தாசை பணிவிட பண்ணுவாள். நீ மகளாக நினச்சி பார்த்தேன்னா தாயாக நினச்சி உங்களுக்கு பணிவிட பண்ணுவான். இதுலேயும் பத்திரகாளியோடைய வேலைங்கய்யா. எங்கள் யாக வேலையும் இது எங்கய்யா பூஜை நம்ம பண்ணுறேங்க. கண்டிப்பாக சார். நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய காளியம்மன் பற்றியும் நீங்கள் நடத்தக்கூடிய பீடம் பற்றியும் நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொன்னது பயங்கர பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. சரி சார்.